கிழமை சாரி முட்டை கிழமையில் சொட்டை கிழமை மட்டும்தான். அதாவது கிராணி 1 விளாட போகிறோம். கிராணி 1ல் வந்து நம்ம டோர் எஸ்கேப் பண்ண போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். சரியா ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி டோர் எஸ்கேப் தான் பார்க்க போகிறோம். இப்போ நம்ம டே 1 இதில் வேறு நம்மளுக்கு இன்னொரு விஷயம் என்னென்னா, நம்ம இந்த கிராணியை பக் பண்ணலாம். அதுவும் நம்ம இன்றைக்கி எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். அது ஈஸி தான். ஃபஸ்ட் நம்ம சொட்டைக்கு ஒரு வணக்கத்தை போடுவோம். அதுக்கு முன்னாடி இந்த ட்ராயரில் தான் இருக்கா, எதுவும் இல்லை. சொட்டை கிழமை எங்கே? ஆளையே காணோம். எங்கே போச்சு? நல்லா இருக்கே கிழவி, பாய். நாங்கள் ஒரு இடத்துக்கு போகிறோம். கார் பேட்டரி வச்சுருக்கானே. கிழவி எங்கே காணோம்? பயந்துட்டு ஓடிட்டு போகல நம்மளை பார்த்து. அதுதான் நம்மளை பார்த்து பயந்துதா இல்லை நான் அதை பார்த்து பயந்தேனான்னு தெரில. இங்கே எதாவது வச்சுருக்கானோ ஸ்பெஷல் கீ. இங்கே ஷார்ட்கன் பார்ட் இருக்குது. இங்கே ஒன்றும் இல்லை, இங்கேயும் ஒன்றும் இல்லை, இங்கேயும் ஒன்றும் இல்லை. அதாவது இதில் வந்து 2 பொருள் தான் வச்சுருக்கானோ. என்ன கிளவி எங்கேருந்து என்ன பார்த்துச்சு? இப்படி கிளவி நீ அங்கேருந்து வரையா? சரி நல்லா இருக்கேன் கிளவி. கிளவி வாங்க வாங்க வாங்க. அதாவது இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோன்னா, நம்ம வந்து என்ன சொல்கிறது, இங்கே வந்துடுவோம். இங்கே வந்துட்டு இங்கே என்ன இருக்குதுன்னு பார்ப்போம். ஷார்ட்கன் பார்ட் ஒன்று இருக்குது, டெடிலாம் இருக்குது, வீல் கிராங்க். இதுக்கு எதுக்குன்னு தெரில. இல்லை தம்பி போப்போ. இல்லை தம்பிலே தம்பி, சரியான அடி. இதுக்கு காரணம் நான் தான். ஏன்னா டெடி எடுத்துட்டேன், அதனால தான் கிளவி நான் அப்படி துரத்துச்சு. கிளவி நீ வந்து என்ன அடிச்சிட்ட, இப்போ அதுக்கு நான் வந்து உன்னை பழி தீர்க்க வேண்டாமா? அதனால நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, ஏற்கனவே சொல்லியாச்சு. இல்லை ஃப்ரெண்ட்ஸ் சாரி, நம்ம டோர் எஸ்கேப் பண்ணல, சீவர் எஸ்கேப் பண்ண போகிறோம். இப்போ தான் நான் வந்தது சீவர் எஸ்கேப். நிறைய பேருக்கு கிளம்பி வருதா? இல்லை வரல. சீவர் எஸ்கேப்புக்கு சில பேருக்கு தெரிஞ்சிருக்கோம், சில பேருக்கு தெரிஞ்சிருக்காது. அதனால் நான் சொல்லி தரேன். ஃபஸ்ட்டு இந்த மாதிரி ஒரு சவுண்டை போட்டு விட்டுட்டு கிளவி எங்கே இருக்குதுன்னு பார்ப்போம். கிளவி மிஸ்டர் கிளவி, கிளவி கிளவி மேலேருந்து வருது. சரியான உஷாரான கிளவியாக தான் இருக்குப்பா. இது எடுத்துட்டு கிளவி எப்படி? ஓ நீ புத்திசாலி கிளவியா? அப்புறம் எப்படி? ஓ நீங்கள் அவ்வளோத்துக்கு புத்திசாலி. ஐயோ ஆமாயா, சரியான புத்திசாலியாக தான் இருக்குது. அப்புறம் கிளவி எப்படி இப்படி கொஞ்ச நேரம் சுற்றிட்டே இருப்போமா? சரி கிளவி நான் போயிட்டு வரேன். ஒன்றை வச்சு டைம் பாஸ் பண்ணதெல்லாம் போதும். இங்கே எதுவுமே இல்லை. இப்போ இங்கே வந்துட்டு இங்கே கேஸ்லின் இருக்குது. நம்மளுக்கு இப்போ வந்து என்னதுன்னா 2 கன் பார்ட்டு கிடச்சிட்டு. ஒன்று இங்கே இருக்கா, இன்னொன்று இங்கே இருக்கா. வச்சாச்சா. இன்னொரு கன் பார்ட் வந்து நம்மளுக்கே தெரியும் எங்கே இருக்குன்ட்டு. இப்போ கிளவிக்கு வந்து ஒரு சர்ப்ரைஸ் கொடுக்கலாம். அதுக்கு வந்து நம்மள்ட்ட எதாவது இருக்கணுமே, ஒன்றுமே இல்லையா? சரி எதாவது இருந்திருந்தால் அழகா. ஐயையோ, இப்போ இதை சவுண்டு போட்டனால கிளவி வருவாள். கிளவி டக்குன்ட்டு வா கிளவி, உனக்காண்டி இங்கே வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். சரி போமா, சவுண்டு கேட்டிருக்கு. வருது வா வா, அப்படியே தான்.
அப்படி தான் பொக்கப்பள்ளு கிளவி அப்படியே தான் வரணும்னா கிளவி என்ன இப்படி யூட்டர்னில் மாறக்கூடாது. ஐயோ புத்திசாலி கிளவி கிளவி நீ என்ன விடுறா. சரி அப்புறம் நீ எந்த ஊரில் இருந்து வந்திருக்கா? புத்திசாலி தான்ப்பா நீ, ஒத்துக்கிட்டேன். சரி நான் போயிட்டு வரேன். வாங்கிட்டு இருந்து டைம் பாஸ் பண்ணது எனக்கு காணும். இதுக்கு மேலே நான் ஒன்றை வச்சு டைம் பாஸ் பண்ண முடியாது. பிகாஸ் யுவ மொட்டை கிளவி சொட்டை கிளவி. இப்போ அதாவது நம்ம இப்போ என்ன பண்ண போகிறோன்னா இங்கே வந்துட்டு இங்கே இருக்க டெடி எடுக்க போகிறோம். எப்படி என்ன எடுக்க போகிறோம்? டெடி எடுக்க போகிறோங்க. இதுக்கு முன்னாடி ஸ்பார்க் ப்ளக் வச்சுருக்காங்க. ஸ்பார்க் ப்ளக்கை வச்சுட்டு நான் என்ன பண்ணுறது? இது நியாயம் இல்லை. நான் டெடி இங்கே தானே அடி வாங்கினேன். அப்புறம் எப்படி அந்த இது இங்கே வந்திருக்கும்? சரி இங்கே வந்துட்டு இதுக்குள்ளே என்ன வச்சுருக்கு? இதுக்குள்ளே ஒன்றுமே இல்லை. காக்கா எப்படி சரி இது தான் நீ வச்சுருக்கேன், எனக்கு எப்பவும் தெரியும். இப்போ இங்கே எதாவது இருக்கா? இங்கேயும் ஒன்றும் இல்லை. இப்போ நம்ம என்ன பண்ணணும்னா இதுக்குள்ளே அதாவது வேற ஒரு இடத்துக்குள்ள தான் சவுண்டு போடணும். பட் நான் இங்கேயே போட்டுட்டேன். அதனால் இங்கே மறுபடியும் ஒரு சவுண்டை போட்டு விட்டாச்சா. இப்போ என்ன பண்ண போகிறேன்னா இங்கே இப்படி ஒரு அடி அடிச்சுட்டு கிளவி இப்போ எங்கேனே தெரியல. சரி இருந்துட்டு போட்டால் அது எங்கேயாச்சும் இருக்குது வயசான காலத்தில். இப்போ நீங்கள் பார்த்ததெல்லாம் வெறும் அடி. இப்போ நீங்கள் பார்க்க போகிறதெல்லாம் மரண அடி. அதாவது மிஸ்டர் சொட்டைக்கிழவி, மிஸ்டர் மொட்டைக்கிழவி, சாரி மிஸ்ஸஸ் மொட்டை சொட்டை கட்டை எல்லாம் அது நீனா. இப்போ எங்கே இருக்க? டக்குன்ட்டு வா, உனக்காண்டிங்க எல்லோரும் நிறைய பேர் வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க. சரி இது வர மாதிரி தெரில. என்ன ஒரு சவுண்டு நல்லா போட்டிருக்கேன். இப்போ எங்கே இருந்தாலும் ஓடி வரோம். அங்கே சவுண்டு விழுந்துருக்குதா? ஒருவேளை அங்கே போயிருக்குமா இருக்குமோ? இங்கே இல்லை. அட கிளவி, நான் அந்த வீடே ஒரு சுற்றிட்டு வந்திருப்பேன் போலையே. ஓ வாங்கி கிளவி, போங்க கிளவி. கூப்பிட்ட உடனே வர்றது கிளவி. நீ என்ன இப்போ விடணும். அப்படிதான் அப்படி பேருன்னா ஒரு அடி தான் பார்த்துக்க. அப்புறம் எப்படி? அப்படிதான் முன்னெல்லாம் யாரி மிதிப்பேன்டி. பிகாஸ் நீ ஒரு கிழட்டு கிளவி. இப்போ நம்ம இங்கே வந்துட்டு இந்த ஸ்பெஷல் கீ இங்கே போட்டுட்டு இங்கே வந்துட்டு அந்த கன்னை எங்கே போட்டோம்? இந்தா போட்டிருக்கோமா. இங்கே வந்து புல்லட்டை ரீலோட் பண்ணிவிட்டு அதை அடிக்க முடியுமா? சரி அடிக்க முடியல. ஒரு புல்லட் வேஸ்ட்டாக போச்சு. நம்ம இப்போ இதை இங்கே அடித்து விட்டுட்டு கரெக்டாக வச்சு அடி. இப்போ அது கீழே விழுந்துருக்கோம். இப்போ நம்ம எங்கே போகிறோன்னா ஒரு ராட்சச ஸ்பைடர் இருக்க இடத்துக்கு. அதாவது ரொம்பலாம் ராட்சசம் கிடையாது, ஓரளவு. அதுக்கு எக்ஸாம்பிள் பார்த்திங்கன்னா இப்போ இங்கே இருக்கும் பாருங்களா, அந்த இருக்குது. இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா அதை இங்கேருந்து அங்கே சுட்டுட்டேன். ஆனால் அந்த இது இன்னும் வரல. அதாவது அங்கே ஒரு ராட்சச 8 கால் பூச்சி. இதை அடித்தேன் ஒன்றும் அவளையே. இன்னும் ஒரே ஒரு புல்லட் தான்ப்பா இருக்குது. கரெக்டாக அடிக்கணும். கொஞ்சம் இங்கே தள்ளி வந்துக்கலாம். அண்ணா இருக்குது பார்த்தீங்களா, கரெக்டாக வச்சுட்டு. எப்படி நாங்களாம் ப்ரோ பிளேயர். இவனும் நீ ஃப்ரெண்ட்ஸ்னால தேவையே கிடையாது. இப்போ மறுபடியும் என்ன பண்ண போகிறோன்னா அங்கே ஒரு கான்ட்டு அங்கே ஒரு காக்கா இருக்கும். அந்த காக்காவை அடிக்கிறதுக்கு முன்னாடி இதை எப்படி தள்ளி விட்டா இது கீழே உள்ளதான். நம்ம பக்கத்தில் போனால் விழுந்துருமா? அவ்வளோதான், விழுந்துருச்சா. இதையும் இப்படி தூக்கி உள்ளே போட்டுருவோம்.
இப்போ மட்டும் கரெக்டாக கிளவி வரணும், சூப்பராக இருக்கும். இந்த இருக்குது புல்லட். சரி, இதை நம்ம இங்கேயே போட்டுட்டு என்ன பண்ணுவோம், இங்கே வந்துட்டு இங்கே இருக்க புக் எடுத்துகிட்டு போவோம். இது எதுக்காண்டினா இங்கே மேலே ஒரு அது என்ன சொல்கிறது, ஏதோ ஒரு இது நம்ம கிளவி மாதிரி. ஆனால் கிளவி டக்குன்ட்டு வந்துட்டா கிளவி, அதாவது இப்படிலாம் கூப்பிட்டோடனே வரக்கூடாது சரியா? அதனால் செத்து போங்க சரியா? கூப்பிட்டோன்னே ஆஹா இல்லை அது சொல்லாது, ஐசியூ இதுவும் கிளவன் தான் சொல்லலாம் தானே. இப்போ நம்ம இதை இங்கே இழுத்து விட்டுட்டு இங்கே வந்துட்டு சவுண்ட் விட்டுட்டுருக்கு. இப்போ என்ன பண்ணணும்னா நம்ம ஒரு இடத்துல கன்னை போட்டோம்னா கன்னுங்க அந்த இருக்கு. இந்த கன்னை எடுத்துகிட்டு வந்துட்டு ஒரு ஒரு காக்கா இருக்கும், அந்த காக்காவை தூக்கி போட்டு சம்ட்ட போகிறோம். அதுக்கு ஒரு புல்லட் எடுத்துகிட்டு இதுக்கும் மேலே தான் போடணும். இங்கே வந்துட்டு ஆமாம் அதுக்கு முன்னாடி டெடி எடுக்கணுன்னாலும் இது தேவை. இங்கே வருவோம், அந்த ரூம் தான், இதே தான் இங்கே தான் இருக்காங்க. இல்லை காக்கா நல்லா இருக்கியா? அப்புறம் சரி, இதை அடிக்கிறதுக்கு முன்னாடி நம்ம இங்கே உள்ள இதை எடுத்துடலாம். அதை இப்போ நல்லா அடிச்சுக்கலாம். கரெக்டாக அடித்தாச்சு. இந்த ஃப்ரீஸ் ட்ராப்பை எங்கே போடலாம்? இங்கே ஒரு சவுண்டு போட்டிருக்கோம். இப்போ கிளவி எப்படி அந்த இடத்துக்கு வருவான், நம்ம அந்த சான்ஸில் கிளவியை ஃப்ரீஸ் ட்ராப் வழியாக போட்டு தாக்கலாம். இந்த ஸ்டிக்கும் ரொம்ப தேவை, உட்டன் ஸ்டிக். அப்படியே இங்கே வந்துட்டு நான் எதுக்கு இந்த வழியாக வந்தேன்னு தெரியல. இப்போ நான் இங்கேருந்து சொல்ல முடியுமா? சொல்லலாம் முடியாதா? சரி அப்படியே என்ன போவோம். சரி ஃப்ரெண்ட்ஸ், யாருக்கெல்லாம் இந்த வீடியோ பிடிச்சிருக்கோ அவங்களாம் லைக் பண்ணிடுங்க. மாட்டிதான் கிளவி சொட்டை கிளவி மொட்டை கிளவி எல்லாம் கிளவி தான் நீ தான். கிளவியை காணுமே. சரி, அது எப்போமோ வந்துட்டு போகுது. இதை நம்ம இங்கேயே போட்டுற வேண்டியதான். போட்டுட்டு இங்கே ஒரு ஸ்க்ரூ ட்ரைவர் போட்டோம்னா இந்த ஸ்க்ரூ ட்ரைவரை எடுத்துகிட்டு கீழே போக வேண்டியதான். கீழே போயிட்டு இதை இப்போ எதுக்கு அடித்தேன்? ஒன் டூ உள்ள இதுவும் தேவை. என்ன ஒன்றே தான் எனக்கு தேவை. அது கிடச்சிதுன்னா நான் ஜாலியாக ஜிம்கானா தான். கிளவி இப்படிலாம் வரக்கூடாது. கிளவி ஏன் கிளவி இப்படி பண்ணுறீங்க? கரெக்டாக இருக்குது. இன்னும் மேலே நமக்கு ஒரே ஒரு பொருள் தான் தேவை. அதை எடுத்துட்டோன்னா நம்ம அழகாக போகலாம் வீட்டுக்கு. இங்கே அப்போவுமே வந்தோம். இங்கே தான் நம்ம செக் பண்ணல. இங்கேயும் அந்த கிளவி இது வச்சுருக்கு. சரி, இங்கே மறுபடியும் ஒரு சவுண்டு போட்டுட்டேன். கிளவி வாங்க கிளவி. கிளவி கிளவி என்ன உங்க கிளவி? நான் இந்த வழியாக போயிட்டு வரேன் கிளவி. இப்போ நம்ம மறுபடியும் மேலே ஸ்பைடர் கீன்ட்டு ஒன்று கிடைக்கும். அது யார்கிட்ட கிடைக்குன்னா யார்கிட்டயே கிடைக்குமே.
அந்த இங்கே ஒரு டீயை நம்ம இது பண்ணோம்லாம். இந்த இருக்குல்ல ஸ்பைடர் டீ. ஸ்பைடர் கரெக்டாக கிடச்சிட்டு கிளவி நீ அப்படி பண்ணா ஸ்பைடர் மேன் தான் இருக்கும். 3 2 1 ஐயோ டக்குன்னு போப்பாடே கிளவி எங்கே அதுக்குள்ளே இங்கே வந்துட்ட. சரி இப்படி போவோம். வீட்டு இங்கே இருக்கா. இதை தள்ளி விட்டுட்டு இங்கே என்ன கிடைக்குது. என்ன கிளவி நீங்கள் இப்படிலாம் காது கேட்காமல் இருக்கணும். கிளவி நான் போயிட்டு வரேன். கிளவி நீ அங்கேயே இருந்து யோசிச்சுட்டு இருக்கு. இப்போ நம்ம மறுபடியும் அந்த கிளவியை போட்டு தாக்க போகிறோம். அது எப்படின்னா அந்த கார் பேட்ரி இருக்கலாம், இதை எடுத்துட்டு நம்ம இங்கே ஃப்ரீ ஸ்ட்ராப்பை வச்சோம். இங்கே தான் ஒரு இடத்துல வச்சோம் கரெக்டாக. அப்போ கரெக்டாக அவ்வளோதான். கிளவி இப்போ அந்த இடத்துல கூப்பிடணும். கூப்பிட்டுட்டு ஐயோ அது என்ன கொஞ்சம் கரெக்டாக இருக்குது. இப்போ நம்ம என்ன பண்ணோன்னா இதை போட்டு எடுக்கணும் கார் பேட்டரியை. இதை போட்டுட்டு கீழே வந்து கன் எடுத்துக்கிடுவோம். அவ்வளோதான் கிளவி கதமாயி. அவ்வளோதான் போயிட்டா கிளவி. கிளவி என்ன வழிய ஐயோ நீ இது வருமா அப்படி. யோ தம்பி ஐயோ இது என்ன இப்படி பண்ணுது. ஐயோ இடத்த கொடுப்பா நீ. அவ்வளோதான். இப்போ நம்ம இங்கே ஒரு அண்டங்காக்கா இருக்குது. அந்த கிளவிய மாதிரியே அண்டங்காக்கா. இப்போ நம்ம அந்த அண்டங்காக்காவை போட்டு தாக்க போகிறோம். அதுக்கு நம்ம ஃபஸ்ட்டு கீழே வந்துட்டு புல்லட் ரீலோட் பண்ணிக்கலாம். புல்லட் இங்கே இருக்குது. கரெக்டாக எடுத்தாச்சு. என்ன நம்மளுக்கு அந்த செயின் கட்டரா ஏதோ ஒரு கட்டிங்க ஏதோ ஒன்று தான் வேணும். இப்போ இங்கே தான் அந்த கிளவி அடித்தேன் கரெக்டாக. கரெக்டாக இங்கே வந்தாச்சு. வந்துட்டு காக்கா நல்லா இருக்கியா. சரி போயிட்டு கண்ணு இருந்தாதான். இப்போ நம்ம மறுபடியும் மேலே போயிட்டு ஒரு ரூமை கிளவி வந்து நைஸாக அடைச்சி வச்சுருக்கு. அந்த ரூமை நம்ம ஓப்பன் பண்ணணும். இப்போ எனக்கு தெரிஞ்சு கிளவி ரீஸ்பான் ஆகிருக்கோன்னு நினைக்கிறேன். கரெக்டாக அவ்வளோதான். ஓப்பன் பண்ணியாச்சு. பெயிண்டிங் அந்த இருக்குது கடைசி. இது அவ்வளோதான் நம்மளுக்கு. அவ்வளோதான். இன்னும் மேலெலாம் ஒரு வேலையுமே கிடையாது. இங்கே போட்டுட்டு கிளவி ரீஸ்பான் ஆகிருக்குமோ. சரி பார்த்துக்கலாம். அவ்வளோதான். நம்மளுக்கு இனிமேல் மேலே ஒரு பொருளுமே வேண்டாம். இதை இங்கே போட்டுட்டு இதையும் இங்கே போட்டுட்டு ஸ்பைடருக்கு எடுத்து திறந்துட்டு இந்த ஸ்டிக்கு வேண்டாம். இதை போடுவோம். உள்ளே போட்டாச்சு. இதையும் உள்ளே போட்டாச்சு. ஓ மை காட் கிளவி நீ இப்படி வரும்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. கிளவி நீ வந்து என்ன டச் பண்ணிட்ட. இதோட நான் 3ஆவது நாள் வந்துட்டேன். அவ்வளோதான் கிளவி நீ செத்துட்ட. இப்போ நம்ம மேலேருந்து எங்கே போனோம். காக்கா இருக்க இடத்துக்கு நம்ம போனோம். இப்போ அந்த கிளவிய பக் பண்ணலாம். அதுக்கு முன்னாடி இதை போட்டு எடுப்போம். கிளவி எங்கே இருக்குன்னு வர தெரில. கிளவி நீ வந்து என்ன பின்னாடி இருந்து அடிச்சிட்ட. அதை எப்படி நான் பார்க்காத நேரத்திலே நீ என் மேலே கை வைத்து விட்டார். கிளவி வாப்பா நீ இருந்து இதை நடிச்சுக்கிட்டு இருக்கு வேற.
கிளவி டைம் ஆகுது. இருக்கியா செத்துட்டியா? ஓ மை காட், எப்போ சைட்லேருந்து பாருது. எப்போ இதை பக் பண்ண வேண்டாம், நம்ம இன்னும் ஓடிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். இது இல்லைன்னா நம்மளும் அடித்து போட்டுறோம் போல. ஆமாம், ஒரு நிமிஷம் நின்றுங்க. இந்த கிளவி என்ன அடிச்சுது கரெக்டாக? அப்போ இதுக்கு நான் பழி தீக்க வேண்டாம், தீக்குறோம். அதுக்கு அந்த காக்கா இருக்க இடத்துக்கு மறுபடியும் போகணும். மறுபடியும் போயிட்டு நான் அங்கே வச்சு அந்த கிளவியை போட்டு தாக்க போகிறேன். அது எப்படின்னா, இங்கே வந்துட்டு மறுபடியும் போட வேண்டியதான். போட்டுட்டு ஃப்ரீஸ் ட்ராப் எடுத்து இங்கே போட வேண்டியதான். கிளவி இதை போட்டு எடுத்தனா கிளவி எப்படியும் வருவான். இப்போ நம்ம இங்கே உட்காந்து கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணலாம். அப்போனா கரெக்டாக அந்த கிளவி வருவான். ஐயோ, அங்கே ஒரு சவுண்டு கேட்குதே, நம்ம அங்கே போய் பார்ப்போங்க யாராச்சும் இருக்காங்களான்ட்டு. கிளவி இவ்வளோ சவுண்டு போட்டிருக்கேன். வா வா. அப்படியே செத்து போச்சுரியா? அப்படியே தான். நீ என்ன அடிச்சிட்டானா? அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம பழி தீர்த்துட்டோம். இனிமேல் நம்ம கீழே ஒரு ஸ்பைடர், அதாவது அது வந்து ஒரு 8 கால் பூச்சி. நம்ம இப்போ மேலே ஒன்றை கொன்னோம் பார்த்தீங்களா? மேலே என்ன பண்ணோம்? ஒரு இதை போட்டோமா. இப்போ அந்த உட்டன் ஸ்டிக்கரை எங்கே போச்சுன்னு தெரியலையே. உள்ளே தான் கிடக்கா. அவ்வளோதான். இந்த காக் வீல் இருக்குது. சரி, காக் வீலாம் எனக்கு தேவையில்ல. கொஞ்சம் இதை எடுத்து இங்கே போட வேண்டியதான். உள்ளே போயிட்டா பேட்லாக்கையும் எடுத்து உள்ளே போட்டுட்டு அப்படி என்ன நம்மளும் இதில் இப்போ பேட்லாக்கி அந்த தான் இருக்குது. இப்போ என்ன பண்ணணும்னா, இப்போ நீங்கள் வந்து இது இங்கே இப்போ மாறுங்க. இது போகும். இதை பார்த்து நீங்கள் யாருமே பயப்பட வேண்டாம். ஏன்னு கேட்டிங்கன்னா, இதுவே ஒரு டுபாகூர். அவ்வளோதான், இங்கே ஓப்பன் பண்ணிட்டாச்சு. டுபாகூர்னே ரொம்ப டுபாகூர்னு நினைக்காதீங்க. சவுண்ட் வேறு ரொம்ப எஃபெக்ட் போடுறாங்க. இங்கே பக்கத்தில் தான் இங்கே இருக்கும். அங்கே போயிடுச்சு. எதுக்குமா நிற்கிற? போங்கம்மா. நல்லவன் அதில் பார்க்கல. அதான் ஃப்ரெண்ட்ஸ், என்ன அந்த ஸ்பைடர் என்னை கடிச்சிட்டு அது என்ன லாஜிக்னே தெரில. நான் ஒரு ரூம்குள்ளே நிற்கேன், அது என்ன எப்படி பார்த்ததுன்னு தெரில. அப்படியே பிடிச்சி வாயில் போட்டு லபக்குன்னு தின்னுட்டு. இந்த கிளவி வேறு அதுக்கு மேலே நம்மளேருந்து சிறையை கிளப்பிக்கிட்டு இருக்கு. சரி ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்னும் இந்த வழியாக வந்துட்டு அதை அங்கே போனோடனே இங்கே போக வேண்டியதான். ஐயோ, அறிவுத்தனத்தை காணிக்காத கிளவி. நீ அங்கே போனா என்ன, இங்கே போயிட்டு வரேன். அது என்ன லாஜிக்னே தெரியல. அது என்னை பார்க்கவே இல்லை, தூரத்தில் தான் நின்றுது. கரெக்டாக அது என்ன எப்படியோ பார்த்துட்டு நான் கீழே இறங்கிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். இறங்கிட்டு பேட்லாக் கீ எடுத்து வச்சுருக்கேன். எதுக்காண்டினா உங்களுக்கே தெரியும். அதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளுக்கு மறுபடியும் உள்ள வர தேவை. நம்ம இந்த செயின் கட்டர் போட்டிருக்கோம். அவ்வளோதான், இது ஓப்பன் ஆகிட்டா நான் இன்னொன்று. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், சீவர் எஸ்கேப் முடிஞ்சு.
இந்த வீடியோ யாருக்கெல்லாம் பிடிச்சிருக்கா அவங்களாம் லைக் பண்ணிடுங்க ஃப்ரெண்ட்ஸ், மறக்காமல் ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணிடுங்க. பாய் ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த வீடியோவில் சந்திப்போம். அதுவரை உங்களை